சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படை பிரிவு தளபதி துணை அட்மிரல் ராஜேஷ் பென்டார்கர் முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்கும் போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவம் அடிக்கடி நடைபெற்று வருகிறது. இதற்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கடற்படையின் செயல்பாடுகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்த கல்வி மற்றும் விழிப்புணர்வை புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு கடற்படையின் மூலமாக கற்பிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் இந்திய கடற்படை தினத்தை புதுச்சேரியில் நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படை பிரிவு தளபதியிடம் வலியுறுத்தினார். இச்சந்திப்பின் போது புதுச்சேரி தலைமை செயலர் சையத் சவுகான், தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி ரவிக்குமார் மற்றும் கடற்படை அதிகாரிகள் உடனிருந்தனர். இளைஞர்கள் போதை பழக்கத்தில் ஈடுபடாமல் இருக்க புதுச்சேரி காவல்துறை சார்பில் மிஷன் இளமை என்ற திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காவல்துறை சார்பில் வானரப்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த 2 நாட்கள் கேரம் விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டது. இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு கேரம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். முதல் 3 இடங்களை பிரபாகர், கலைக்குமார், சுரேந்தர் ஆகியோர் பிடித்தனர். அவர்களுக்கு பரிசு கோப்பை, பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கிழக்கு எஸ்பி லட்சுமி சௌஜன்யா, தெற்கு எஸ்பி பக்தவச்சலம், வடக்கு எஸ்பி வீரவல்லவன், இன்ஸ்பெக்டர்கள் செந்தில்குமார், சத்யநாராயணா மற்றும் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டிக்கான ஏற்பாடுகளை காவல்துறையுடன் இணைந்து தேசிய கேரம் பயிற்சியாளர் சதீஷ் செய்திருந்தார். விழுப்புரம் நகர பகுதிகளில் கடந்த சில மாதமாக சாலையில் நடந்து செல்லும் பெண்களிடம் நகைப்பறிப்பு போன்ற குற்ற செயல்கள் நடந்து வந்தன. இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களை பிடிக்க மாவட்ட எஸ்பி தீபக் சிவாஜ் உத்தரவின் பேரில் விழுப்புரம் டிஎஸ்பி சுரேஷ் மேற்பார்வையில் மேற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஆனந்தராசன், பாண்டியன் மற்றும் போலீசார் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படை போலீசார் கடந்த சில நாட்களாக விழுப்புரம் பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் விழுப்புரம் சென்னை நெடுஞ்சாலையில் தனிப்படை போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை சந்தேகத்தின் பேரில் மடக்கி பிடித்து விசாரித்ததில் அவர்கள் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்களிடம் போலீசார் விசாரணை செய்ததில் 3 பேரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த சதாப், இர்பான், அலாவுதீன் என விசாரணையில் தெரியவந்தது. இவர்களிடம் இருந்து 10 பவுன் நகை மற்றும் 1,40,000 ரொக்கம், 3 செல்போன் மற்றும் 1 மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இவற்றின் மொத்த மதிப்பு 6.5 லட்சம் ஆகும். பின்னர் கைதான 3 பேரையும் போலீசார் விழுப்புரம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். லிங்காரெட்டிப்பாளையம் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் ஆதிமூலம் முன்னிலை வகித்தார். காட்டேரிக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் தமிழரசன் வரவேற்றார். திருக்கனூர் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் கலந்து கொண்டு தோல்வியடைந்த மாணவர்கள் சோர்வடையாமல் மன அழுத்தமின்றி தன்னம்பிக்கையுடன் மீண்டும் படித்து வரும் கல்வியாண்டிலேயே +1 வகுப்பில் சேர முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என பேசினார். மேலும் தேர்வில் வெற்றி பெற தேவையான அனைத்து உதவிகளையும் போலீசார் செய்து தர தயாராக உள்ளதாக கூறினார். சப் இன்ஸ்பெக்டர் தமிழரசன் உடனே நடக்கும் மறு தேர்வில் தேர்ச்சி அடையும் மாணவர்கள் அனைவருக்கும் +1 சேர்க்கைக்கான முழு செலவையும் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். இதுகுறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆதிமூலம் கூறுகையில் காட்டேரிக்குப்பம் போலீசார் அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில் பேசியுள்ளனர். மேலும் அவர்கள் தேர்ச்சி அடைவதற்கான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக உறுதியளித்துள்ளதால் மாணவர்கள் தேர்வில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என தெரிவித்தது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றனர். வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் சார்பில் குருவின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி அவரது சிலைக்கு வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் செந்தில் கவுண்டர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பாமக நிர்வாகிகள் மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க சார்பில் குருவின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த குருவின் படத்திற்கு புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சி புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கணபதி மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.
இந்நிகழ்ச்சியில் பாமக நிர்வாகிகள் மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் கணபதி செட்டிக்குளம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் காச நோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா வரவேற்புரையாற்றினார். இம்முகாமில் தலைமை மருத்துவ அதிகாரி மேரி ஹெப்சிபாய் தலைமை தாங்கினார். மருத்துவ அதிகாரி வினோதினி பொதுமக்களிடையே காசநோய் தடுப்பூசியின் முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். சுகாதார உதவியாளர் மதிவாணன் மற்றும் கிராமப்புற செவிலியர் திருப்பம்மாள் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர் பச்சையம்மாள் மற்றும் தரவு நிறைவு ஆபரேட்டர் கேசவன் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இம்முகாமிற்கு திரளான பொதுமக்கள் வருகை தந்து பயன்பெற்றனர். புதுச்சேரி ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் நல சங்கத்தின் 2023-24 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற சங்க உறுப்பினர்களின் பேரன் பேத்திகளுக்கு பாராட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த பாராட்டு விழாவில் ஓய்வு பெற்ற ஆய்வாளர் வரவேற்புரையாற்றினார். ஓய்வு பெற்ற ஆய்வாளர் கலையரசு முன்னிலை வகித்தார். ஓய்வு பெற்ற ஜி சந்திரன், ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர்கள் சண்முக சுந்தரம், கருப்பையா, ராஜராஜேஸ்வரி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து சங்க தலைவர் துளசிங்கம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பாராட்டு விழா நடைபெற்றது. வன்னியர் சங்க மாநில பொருளாளர் நரசிம்மன் தலைமையில் லாஸ்பேட்டையில் குருவின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த குருவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் நடிகர் கார்த்தி பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட பணிகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம் என்ற அடிப்படையில் புதுச்சேரி மாநிலம் கார்த்திக் மக்கள் நல மன்றம் சார்பில் நடிகர் கார்த்திக் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தலைவர் ராஜ்குமார் ஏற்பாட்டின் பேரில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற ரத்த தான முகாமில் கார்த்திக் ரசிகர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். இதில் புதுச்சேரி மாநில கார்த்திக் மக்கள் நல மன்ற நிர்வாகிகள், மாநில செயலாளர் பிரகாஷ், மகளிர் அணி தலைவி அம்பிகா மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அவருடைய பிறந்த நாளை புதுச்சேரி மாநிலத்தில் மிக விமர்சையாக கொண்டாடுகிறோம். அது முதற்கட்டமாக புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவமனையில் பிளட் பேங்கில் ரசிக பெருமக்கள் ரத்த தானம் செய்ய இருக்கிறோம். இதை முடித்த பிறகு அன்னதானம் செய்ய போகிறோம். அப்புறம் கோயிலில் அவருக்கு பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கிறோம். அவருக்கு எங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். திண்டிவனம் தீர்த்தக்குளம் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் 26ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. மேலும் கூழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு பூங்கரகம் மற்றும் கூழ்குடம் வீதி உலாவில் பெண்கள் கூழ்குடம் சுமந்து வந்து ஆலயத்தை வந்தடைந்தனர். தொடர்ந்து வெள்ளி கவசத்தில் காட்சியளித்த ஸ்ரீ புத்துமாரி அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கூழ் ஊற்றும் நிகழ்வு நடைபெற்றது. திண்டிவனம் வெங்கடேசன் மற்றும் தண்டபாணி சசிகுமார் குழுவினரின் 30 தவில் 30 நாதஸ்வர கச்சேரி நடைபெற்றது. மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ புத்துமாரி அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கோயில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டிவனம் குரு பாதுகா டிரஸ்ட் மூலம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் 131வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் திருவுருவப்படம் மற்றும் வெண்கல சிலை திண்டிவனம் நகரம் முழுவதும் வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நாகராஜ் செய்திருந்தார். அரியங்குப்பம் கொம்யூன் ஞானமேடு கிராமத்தில் திருக்கோயில் கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 28ஆம் ஆண்டு செல்லல் உற்சவம் நடைபெற்றது.
முன்னதாக சங்கராபரணி ஆற்றங்கரையில் நீர் திரட்டி கரகம் அலங்கரித்து முக்கிய வீதிகளின் வழியாக கோவிலுக்கு வந்தடைந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், பால் சாகை வார்த்தல், செடல் உற்சவம் நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து அலகு குத்தி தங்களை நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் பக்தர்கள் அலகு குத்தி ஊர்வலமாக வந்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை நாளமேடு பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ பஞ்ச பாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து வான வேடிக்கையுடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி குமரேசன், நிர்வாக குழு தலைவர் பன்னீர்செல்வம், துணைத் தலைவர் உமாமுருகன், செயலாளர் செல்வம், பொருளாளர் ஜனார்த்தனன், உறுப்பினர் பழனிவேலு மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். திருவண்டார்கோயில் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய 62ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் திருக்கல்யாண உற்சவம், அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதில் ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார கிராமத்திலிருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டுகளித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருவண்டார்கோவில் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். நவமால் காப்பூர் மதுரா அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த 28வது பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அம்மன் திருவீதி உலா நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை, படுகள உற்சவம் நிகழ்ச்சி, அக்னி குண்டம் வளர்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை, சின்னத்தம்பி உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மும்மொழி நாயக்கன் குப்பம் பொதுமக்கள் செய்திருந்தனர்.